Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Welcome back to my channel One Hope Vlog. இன்ஷால்லா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, கணவனுடைய பொருளை அவருக்கு தெரியாமல் மனைவி எடுக்க உரிமை இருக்கின்றதா, இல்லை கணவனுக்கு தெரியாமல் எடுப்பது தவறா, இதை பற்றியான தகவலை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அல்லாஹ் போதுமானவன். கணவன் மனைவிக்கு செய்யக்கூடிய சில கடமைகள் இருக்கின்றது. அதே போன்று மனைவியும் கணவனுக்கு செய்யக்கூடிய சில கடமைகள் இருக்கின்றது. எல்லோருமே பொறுப்பாளிகள் தான். நாளை அல்லாஹு தஆலா மறுமையின் பொறுப்பை பற்றி விசாரிப்பான். கணவன் குடும்ப தேவைகளுக்காக போதுமான தொகையை கொடுக்காமல் கஞ்சத்தனம் செய்தால் அவனுக்கு தெரியாமல் தேவையான அளவு அவனது பணத்தில் மனைவி எடுத்துக்கொள்வது குற்றமில்லை. இதை பற்றியான ஹதீஸ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். முஆவியா ரலியல்லாஹ் அவர்களின் தாயார் ஹிந்த் ரலியல்லாஹ் அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், என் கணவர் அபு சுஃபியான் கஞ்சராக இருக்கிறார், அவரது பொருளை அவருக்கு தெரியாமல் நான் எடுத்தால் என் மீது அது குற்றமாகுமா என கேட்டார்கள். அதற்கு, உனக்கு போதுமானதை நியாயமான முறையில் நீயும் உன் பிள்ளைகளும் எடுத்துக்கொள்ளுங்கள் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள். இந்த ஹதீஸிலிருந்து கணவனுடைய பொருட்களை நியாயமான முறையில் நீயும் உன் பிள்ளைகளும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று தெளிவாக நமக்கு கூறியுள்ளார்கள். இன்றைய சமுதாயத்தில் வாழக்கூடிய எல்லா பெண்களும் அல்ல, சில பெண்கள் தன்னுடைய கணவனுடைய பொருளை வீண் விரயம் செய்கிறார்கள். தேவையில்லாத உலக ஆடம்பரத்திற்காக கணவன்மார்களுடைய பொருளை அவர்களுக்கு தெரியாமல் எடுக்கக்கூடாது. கணவருடைய பொருளை வீண் விரயம் செய்யாமல் நல்ல வழியில் செலவு செய்தால் மனைவிக்கு நன்மையுண்டு. இதை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு பெண் தனது வீட்டிலுள்ள உணவை வீணாக்காமல் தர்மம் செய்தால் அவன் தர்மம் செய்த நன்மையை பெறுவாள். அதை சம்பாதித்த காரணத்தால் தர்மத்தின் நன்மையை அவனது கணவனுக்கும் கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஆக ஒரு தேவைக்காக கணவன்மார்களுடைய பணத்தை எடுத்தால் வீண் விரயம் செய்யக்கூடாது. ஆக மேற்கண்ட இந்த ஹதீஸ்களின்படி மனைவியானவள் நியாயமான முறைக்காக கணவன்மார்களுடைய பொருட்களை எடுத்தால் குற்றமாகாது என்று தெரிகிறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆன்ல கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். கீப் சப்போர்ட்டிங் மீ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.